சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நமது விசுவாச இலவச பயிற்சி மையம் திருவாரூர் மாவட்டம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி காவலர் தேர்வுக்கு பயன்படும் வகையில் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்திலிருந்து தொகுத்து கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான 750 வினாக்களை பற்றி பார்க்க போகிறோம். நண்பர்களே, உங்களுக்காக 10ஆம் வகுப்பு புதிய பாடப்புத்தகத்திலிருந்து வரி வரியாக தொகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. நம்முடைய விசுவாச இலவச பயிற்சி மையம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரீ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு டேரெக்டாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ யூஸ் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் கேள்வி பாருங்கள். முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டமே ஏகாதிபத்தியம். முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டமே ஏகாதிபத்தியம் என்று கூறியவர் லெனின். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலை பொறுத்தவரை முதல் 4 பாடங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் மிக முக்கியமான கேள்விகளை மட்டும் பார்த்தா போதும். ஸோ அதிலேருந்து நாங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்காக ஒரு 50 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அதை மட்டும் படிச்சுருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டமே ஏகாதிபத்தியம் என்று கூறியவர் லெனின். ஒரு வணிகத்துறையில் ஈடுபட்டிருக்கும் நிறுவனங்கள் இடையே செய்யப்படும் தொழில் ஒப்பந்தம் என்ன? இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ லெட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நாங்கள் அதை மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு வணிகத்துறையில் ஈடுபட்டிருக்கும் நிறுவனங்களுக்கு இடையே செய்யப்படும் தொழில் ஒப்பந்தம் கார்ட்டல் ஒப்பந்தம். உலகம் ஏறத்தாழ பொட்டலங்களாக கட்டுப்பட்டு விட்டன. உலகம் ஏறத்தாழ பொட்டலங்களாக கட்டப்பட்டு விட்டன என கூறிய தென்னாப்பிரிக்க பிரதம அமைச்சர் யார்? சிசில் ரேட்ஸ். விஷவாயுவை அறிமுகம் செய்த நாடு. விஷவாயுவை அறிமுகம் செய்த நாடு ஜெர்மனி. 5. பாரிஸ் அமைதி உடன்படிக்கையின் போது அமெரிக்க அதிபராக இருந்தவர் யார்? பாரிஸ் அமைதி உடன்படிக்கையின் போது அமெரிக்க அதிபராக இருந்தவர் உட்ரோ வில்சன். வெர்சைல் உடன்படிக்கை எப்போது நடைபெற்றது? வெர்சைல் உடன்படிக்கை எப்போது நடைபெற்றது அப்படின்னா 1919 ஜூன் 28. 14 அம்ச திட்டத்தை வெளியிட்ட அமெரிக்க குடியரசுத் தலைவர். 14 அம்ச திட்டத்தை வெளியிட்ட அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா உட்ரோ வில்சன். 8வது கேள்வி பாருங்கள். இன்ஃப்ளூயன்சா நோய் எந்த வருடம் தாக்கியது? இன்ஃப்ளூயன்சா நோய் பார்த்திங்கன்னா 1918. 9வது கேள்வி. முதல் உலகப் போரின் போது இந்தியா எவ்வளவு தொகையை ஆங்கிலேயருக்கு கொடுத்தது? முதல் உலகப் போரின் போது இந்தியா எவ்வளவு தொகையை ஆங்கிலேயருக்கு கொடுத்தது அப்படின்னா 605 மில்லியன் பவுண்டு தொகையை இந்தியா ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்துள்ளது. 10வது கேள்வி பாருங்கள். ரஷ்ய புரட்சி நடந்து சர் மன்னர் பதவி விலகிய போது பாரதியாரின் எழுச்சி உரைகள் எவ்வாறு தொடங்கியது? ரஷ்யாவில் புரட்சி முடிஞ்ச பிறகு பாரதியார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கவிதை மூலியமாக அதை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா முதல் வரி மகாகாளி பராசக்தி உருசிய நாட்டினர் என்று தொடங்கியிருக்கும். 11. பிராவ்தா என்பது பொருள் என்ன அப்படின்னா உண்மை. இந்த பிராவ்தா என்பது சோவியத் யூனியன் கம்யூனிஸ்ட் கட்சியின் அதிகாரப்பூர்வ நாளேடு. அப்போ சோவியத் யூனியனின் கம்யூனிஸ்ட் கட்சியின் அதிகாரப்பூர்வ நாளேடு எதுன்னு கேட்டால் பிராவ்தா. 12. பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்னா பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்தவர். அவருடைய பெயர் அப்படின்னா சர் எரிக் டிராமண்ட். பன்னாட்டு சங்கம் சர் எரிக் டிராமண்ட். ஃபின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு. ஃபின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு ரஷ்யா. 14. பொருளாதார பெருமந்தம் அமெரிக்காவில் எப்போது ஏற்பட்டதுன்னா 1929 அக்டோபர் 24. 15. முசோலினி எந்த நாட்டை சேர்ந்தவர்? முசோலினி எந்த நாட்டை சேர்ந்தவர்னா இத்தாலி. டியூஸ் என்பது யாருடைய பட்டம்? டியூஸ் என்பது முசோலினியுடைய பட்டம். எனது போராட்டம் மெயின் காம்ப் என்பது யாருடைய நூல்? எனது போராட்டம் மெயின் காம்ப் என்பது யாருடைய நூல் அப்படின்னா ஹிட்லர். 17. எந்த பொய்யையும் மீண்டும் மீண்டும் கூறினால் இறுதியில் உண்மையாகிவிடும் என்று கூறியவர்? எந்த பொய்யும் மீண்டும் மீண்டும் கூறினால் இறுதியில் உண்மையாகிவிடும் என்று கூறியவர் ஜோசப் கோயாபெல்ஸ். ஹிட்லரின் இரகசிய காவல்படை ஹெஸ்டோபா. 19. இந்தியாவில் எப்போது இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்தியாவில் எப்போது இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 1919. 20. தென்னாப்பிரிக்காவில் இன ஒதுக்கல் கொள்கையின் மூளையாக செயல்பட்டவர். தென்னாப்பிரிக்காவில் இன ஒதுக்கல் கொள்கையின் மூளையாக செயல்பட்டவர் வெர்வேர்டு. 21. நெல்சன் மண்டேலா எத்தனை வருடம் சிறையில் இருந்தார்? நெல்சன் மண்டேலா எத்தனை வருடம் சிறையில் இருந்தார்னா 27 வருடங்கள்.
22. நெல்சன் மண்டேலா எப்போது விடுதலை செய்யப்பட்டார்? நெல்சன் மண்டேலா எப்போது விடுதலை செய்யப்பட்டார்னா 1990. நெல்சன் மண்டேலாவை விடுதலை செய்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல அண்டை வீட்டுக்காரன் என்ற கொள்கையை கடைபிடித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர். நல்ல அண்டை வீட்டுக்காரன் என்ற கொள்கையை கடைபிடித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் ரூஸ்வெல்ட். 24. ஜெர்மனியரே சுத்தமான ஆரிய இனத்தவர் என்ற உயர்ந்த மனப்பான்மையை கொண்டவர். ஜெர்மனியரே சுத்தமான ஆரிய இனத்தவர் என்ற உயர்ந்த மனப்பான்மையை கொண்டவர் ஹிட்லர். 25. பிளிட்ஸ்கிரிக் என்னும் மின்னல் வேக தாக்குதலை கடைபிடித்தவர். பிளிட்ஸ்கிரிக் என்னும் மின்னல் வேக தாக்குதலை கடைபிடித்தவர் ஹிட்லர். 26. கொடுக்க வேண்டிய விலை என்னவாக இருந்தாலும் தாய்நாட்டுக்காக வீதியிலும் வயல்வெளியிலும் போரிடுவோம் என்ற எழுச்சி உரை ஆற்றியவர் யார் அப்படின்னா வின்ஸ்டன் சர்ச்சில். கொடுக்க வேண்டிய விலை என்னவாக இருந்தாலும் தாய்நாட்டுக்காக வீதியிலும் வயல்வெளியிலும் போராடுவோம் என்ற எழுச்சி உரை ஆற்றியவர் யார் அப்படின்னு சொன்னால் வின்ஸ்டன் சர்ச்சில். 27. யூதர்களை கொன்று குவிப்பதற்காக இறுதி தீர்வு என்னும் கொள்கையை கடைபிடித்தவர். யூதர்களை கொன்று குவிப்பதற்காக இறுதி தீர்வு என்னும் கொள்கையை கடைபிடித்தவர் ஹிட்லர். ஹிரோஷிமா மீது அமெரிக்கா குண்டு வீசிய வருடம். ஹிரோஷிமா மீது அமெரிக்கா குண்டு வீசிய வருடம் 1945. 29. யூத எதிர்ப்பு நடவடிக்கைகள் பற்றி கூறும் திரைப்படம். யூத எதிர்ப்பு நடவடிக்கைகள் பற்றி கூறும் திரைப்படம் ஹிட்லர். பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பின் தலைமையிடம் எங்குள்ளது? பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பின் தலைமையிடம் எங்குள்ளதுன்னா சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனீவா. 31. ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தில் 1945 ஜூன் 26 கையொப்பமிட்ட நாடுகள் எத்தனை அப்படின்னா 51 நாடுகள். பன்னாட்டு நிதி அமைப்பு எந்த மாநாட்டில் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தின்படி நிறுவப்பட்டது? பன்னாட்டு நிதி அமைப்பு எந்த மாநாட்டில் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தின்படி நிறுவப்பட்டதுன்னா பிரிட்டன் வுட்ஸ் மாநாடு. பன்னாட்டு சங்கம் உருவாவதற்கு முன்முயற்சி எடுத்தவர். பன்னாட்டு சங்கம் உருவாவதற்கு முன்முயற்சி எடுத்தவர் யாருன்னா உட்ரோ வில்சன். 34. உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனம் மனித உரிமைகள் குறித்து எத்தனை பிரிவுகளை கொண்டுள்ளது? உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனம் மனித உரிமைகள் குறித்து எத்தனை பிரிவுகளை கொண்டுள்ளதுன்னா 30. கடன் குத்தகை திட்டத்தை கொண்டு வந்தவர். கடன் குத்தகை திட்டத்தை கொண்டு வந்தவர் ரூஸ்வெல்ட். 36. நவீன சீனாவின் தந்தை. நவீன சீனாவின் தந்தை என அழைக்கப்பட்டவர் டாக்டர் சன் யாட்சன். 37. சூயஸ் கால்வாய் யாரால் அமைக்கப்பட்டது? சூயஸ் கால்வாய் யாரால் அமைக்கப்பட்டதுன்னா எகிப்து அரசர் நாசர். எந்த ஆண்டு சூயஸ் கால்வாய் தேசியமாக்கப்பட்டது? எந்த ஆண்டு சூயஸ் கால்வாய் தேசியமாக்கப்பட்டதுன்னா 1956. 38. பனிப்போர் என்ற சொல்லை முதன்முதலில் கையாண்டவர். பனிப்போர் என்ற சொல்லை முதன்முதலில் கையாண்டவர் ஜார்ஜ் ஆர்வெல். 39. ஏப்ரல் 1989 பாலஸ்தீனம் விடுதலை அடைந்த போது பாலஸ்தீனத்தின் முதல் அதிபராக பதவியேற்றவர். ஏப்ரல் 1989 பாலஸ்தீனம் விடுதலை அடைந்த போது பாலஸ்தீனத்தின் முதல் அதிபராக பதவியேற்றவர் யாசர் அரபாத். 40. ஐரோப்பிய பணமான யூரோவின் உருவாக்கத்திற்கு வித்திட்டவர். ஐரோப்பிய பணமான யூரோவின் உருவாக்கத்திற்கு வித்திட்டவர் ஹெல்மெட் ஹோல். 41. முதல் உலகப்போர் எப்போது தொடங்கியது? முதல் உலகப்போர் எப்போது தொடங்கியதுன்னா 1914. நேட்டோ ஒப்பந்தம் எந்த ஆண்டு? நேட்டோ ஒப்பந்தம் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டதுன்னா 1949. நேட்டோ அமைப்பு எத்தனை உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளது? நேட்டோ அமைப்பு எத்தனை உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளதுன்னா 29. 42. முதல் உலகப்போர் எப்போது முடிவடைந்தது? முதல் உலகப்போர் 1914 தொடங்கப்பட்டு 1918 முடிஞ்சிட்டு. வர்சா உடன்படிக்கை எந்த வருடம்? வர்சா உடன்படிக்கை எந்த வருடம்னா மே 14, 1955. 43. இரண்டாம் உலகப்போர் எப்போது தொடங்கியது? இரண்டாம் உலகப்போர் எப்போது தொடங்கியதுன்னா 1939. இரண்டாம் உலகப்போர் எப்போது முடிவடைந்தது? இரண்டாம் உலகப்போர் எப்போது முடிவடைந்ததுன்னா 1945. ஐநா எப்போது தொடங்கப்பட்டது? ஐநா எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1945 அக்டோபர் 24. ஐநா தினம். ஐநா தினம் எந்த நாள்? ஐநா தினம் அக்டோபர் 24. 47. ஐநாவில் உள்ள மொத்த உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை. ஐநாவில் உள்ள மொத்த உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 193. பன்னாட்டு நிதி அமைப்பில் உள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை. பன்னாட்டு நிதி அமைப்பில் உள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 189. 49. சதி எப்போது ஒழிக்கப்பட்டது? சதி எப்போது ஒழிக்கப்பட்டது அப்படின்னா 1829. சதி ஒழிக்க முக்கிய பங்காற்றிய ஆங்கில ஆளுநர். சதி ஒழிக்க முக்கிய பங்காற்றிய ஆங்கில ஆளுநர் வில்லியம் பெண்டிங். பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர். பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய்.
52. ஆதி பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் தேவேந்திரநாத் தாகூர். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என அழைக்கப்பட்டவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். விதவைகள் மறுமணச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1856. 55. குலாம்கிரி அல்லது அடிமைத்தனம் என்ற நூல் யாருடையது? அப்படின்னா ஜோதிபா பூலே. சத்யானந்த பிரகாஷ் யாருடைய நூல்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. 57. பிரார்த்தனை சமாஜத்தை தோற்றுவித்தவர் ஆத்மராம் பாண்டுரங். 1867. 58. முதல் திருமண வயது சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? அப்படின்னா 1860. நிர்ணயித்த வயது 10. 59. விதவைகள் மறுமணச் சங்கம் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? 1861. புனே சர்வஜனிக் சபா எப்போது தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1870. தக்கான கல்விக் கழகம் எப்போது தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1884. இந்த அமைப்புகள்லாம் நிறுவியது யார் அப்படின்னா எம்ஜி ரானடே. ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார்? சுவாமி தயானந்த சரஸ்வதி. எந்த வருடம் அப்படின்னா 1875. 61. வேதங்களுக்கு திரும்புவோம் என்று முழக்கமிட்டவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுத்தி இயக்கத்தை ஆரம்பித்தவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. 63. சத்யார்த்த பிரகாஷ் யாருடைய நூல்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. 64. ஆரிய சமாஜத்தில் பிளவு ஏற்படுத்தியவர் ஸ்ரத்தானந்தா. 65. ராமகிருஷ்ண மிஷன் அமைப்பை தோற்றுவித்தவர் சுவாமி விவேகானந்தர். 66. ஜீவன் என்பதே சிவன் என்று கூறியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை என்று கூறியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். 67. சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. 68. சிக்காகோ உலக சமய மாநாடு எப்போது விவேகானந்தர் உரையாற்றினார்? 1893. இந்த உரையில் தான் சகோதரர்கள் என்று தொடங்கியிருப்பார்கள். 69. பிரம்மஞான சபையை தோற்றுவித்தவர் பிளாவட்ஸ்கி HL ஆட்காட். 70. பிரம்மஞான சபையின் கிளை இந்தியாவில் எங்கு தோற்றுவிக்கப்பட்டது? அடையாறு. 1886. இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெற முக்கிய பங்காற்றிய அமைப்பு பிரம்மஞான சபை. 72. நியூ இந்தியா காமன்வெல் யாருடைய நூல்னா அன்னி பெசன்ட். 73. பிரம்மஞான சபையின் இந்திய கிளையின் தலைவர் அன்னி பெசன்ட். 74. உண்மை நாடுவோர் சங்கம் சத்ய சோதக் சமாஜ் அப்படிங்கிற அமைப்பை தோற்றுவித்தவர் ஜோதிபா பூலே. ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை தொடங்கியவர் ஜோதிபா பூலே. தர்ம பரிபாலன யோகம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் நாராயண குரு. சாது ஜன பரிபாலன சங்கம் ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் ஐயன் காளி. 1907. 78. புலையர் சமூக மக்களின் கல்விக்காக நிதி திரட்டிய அமைப்பு சாது ஜன பரிபாலன சங்கம். 79. முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவியவர் சர் சையது அகமது கான். 1875. 80. அலிகார் இயக்கத்தை நிறுவியவர் சர் சையது அகமது கான். 81. ரஹமனுபாய் மத்யாஸ்னன் சபா பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் என்னும் அமைப்பை ஏற்படுத்தியவர் பர்துன்ஜி நவ்ரோஜி. 1851. இதை போன்று வித்தியாசமான வார்த்தைகள் உள்ள கேள்விகள்லாம் கேட்பாங்க. ஸோ நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. 82. குழந்தை திருமணத்திற்கு எதிராக சட்டம் இயற்றப்பட வேண்டுமென இயக்கம் நடத்தியவர் பெரம்ஜி மல்பாரி.
மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையை கடவுளுக்கு செய்யப்படும் சேவை என்று கூறியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். 84. இந்த யுனைடெட் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன், முகமதன் ஆங்கிலோ ஓரியண்டல் அசோசியேஷன் ஆகிய அமைப்புகள் யாருடையது? சர் சையது அகமது கான். இந்த யுனைடெட் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன், முகமதன் ஆங்கிலோ ஓரியண்டல் அசோசியேஷன் ஆகிய அமைப்புகள் யாருடையது அப்படின்னா சர் சையது அகமது கான். நிரங்கரி இயக்கத்தின் நிறுவனர் பாபா தயாள் தாஸ். நாம்தாரி இயக்கத்தின் நிறுவனர் பாபா ராம்சிங். இந்த நாம்தாரி இயக்கம் ஆணும் பெண்ணும் சமம் என கூறியது. 87. சீக்கியர்களுக்கு வாளுக்கு பதிலாக லத்தியை வைத்துக் கொள்ளும்படி கூறியவர். சீக்கியர்களை வாளுக்கு பதிலாக லத்தியை வைத்துக் கொள்ளும்படி கூறியவர் நாம்தாரி அமைப்பு. சிங் சபா என்னும் அமைப்பு எங்கு நிறுவப்பட்டது? அப்படின்னா அமிர்தசரஸ். சீக்கியர்களின் புனிதத்தை மீட்டெடுப்பதே சிங் சபாவின் முக்கிய நோக்கம். சிங் சபா எந்த இயக்கத்தின் முன்னோடி அமைப்பாக கருதப்படுகிறது? அகாலி இயக்கம். 90. வள்ளலார் என பிரியமாக அறியப்படுபவர் ராமலிங்க அடிகளார். சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தவர். வள்ளலார். 1856. அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வள்ளலார் எங்கு நிறுவினார்? வடலூர். 93. வள்ளலாரின் பாடல்கள் அடங்கிய தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அப்படின்னா திருவருட்பா. மருட்பா என்றால் என்ன? அறியாமையின் பாடல்கள் என்று பொருள். வள்ளலாருடைய பாடல்கள் அவர் இவ்வாறு அழைச்சாங்க. இவங்களை எதிர்க்கிறவங்க மருட்பா அப்படின்னு அழைச்சாங்க. ஆங்கிலேய ஆட்சி முறையையும் திரிவாதங்கூர் அரசனின் ஆட்சியை வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்றும் கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் விமர்சித்தவர். ஆங்கிலேயர் ஆட்சியை வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்றும் திருவிதாங்கூர் அரசின் ஆட்சி கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் விமர்சித்தவர் வைகுண்ட சாமிகள். சமத்துவ சமாஜம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தவர். வைகுண்ட சாமிகள். முத்துக்குட்டி என்று அழைக்கப்பட்டவர் ஐயாவளி. அகில திரட்டு நூல் யாருடையது? வைகுண்ட சாமிகளுடையது. அத்வானந்தா என்னும் அமைப்பை தோற்றுவித்தவர் அயோத்திதாசர். 99. திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை நிறுவியவர் அயோத்திதாசர். யாரோட நிறுவினார்னா ஜான் திரவியம் எங்களோட சேர்ந்து திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தார். திராவிட பாண்டியன் என்னும் இதழ் தொடங்கப்பட்டது யாரால்? தொடங்கியவர் அயோத்திதாசர். அயோத்திதாசர் தோற்றுவித்த அமைப்பின் பெயர் என்ன? திராவிட மகாஞான சபை. திராவிட மகாஞான சபையின் முதல் மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா நீலகிரி. ஒரு பைசா தமிழன் யாருடைய பத்திரிகை அப்படின்னா அயோத்திதாசன். எந்த ஆண்டு துவங்கப்பட்டது அப்படின்னா 1907. சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை அயோத்திதாசர் எங்கு நிறுவினார்? அப்படின்னா சென்னை. 105. ஒடுக்கப்பட்டவர்களை சாதி பேதமற்றவர் என அழைத்தவர் அயோத்திதாசர். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஒடுக்கப்பட்டவர்களை அயோத்திதாசர் எவ்வாறு அழைக்க கூறினார்? சாதியற்ற திராவிடர்கள். 107. ராஷ்ட் கோப்தார் யாருடைய முழக்கம்? பார்சி இயக்கத்தோட முழக்கம். இந்து மறை நூல்களே முற்போக்கானவை என வாதிட்டவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். விவேகானந்தரின் இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. காமன்வெல் யாருடைய செய்தித்தாள்? அன்னிபெசன்ட். சத்திய சோதக் சமாஜத்தை நிறுவியவர் ஜோதிபா பூலே. அடுத்து பாருங்க, புவியியல். இந்தியாவின் நில எல்லையின் அளவு என்ன? 15,200 கிலோமீட்டர். இந்தியா பரப்பளவில் உலகில் எத்தனையாவது பெரிய நாடு?
இந்தியா பரப்பளவில் உலகில் எத்தனையாவது பெரிய நாடுனா 7வது பெரிய நாடு. இந்தியாவின் நிலப்பரப்பு எத்தனை சதுர கிலோமீட்டர்? இந்தியாவின் நிலப்பரப்பு எத்தனை சதுர கிலோமீட்டர் அப்படின்னா 32,87,263 கிலோமீட்டர். நிலப்பரப்பு வேற, நில எல்லை வேற. இந்தியாவின் பரப்பளவு பூமியின் பரப்பளவு எத்தனை சதவீதம்? இந்தியாவோட நிலப்பரப்பு பூமியின் நிலப்பரப்பில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 2.4%. இந்தியாவின் கடல் எல்லை எவ்வளவு? நில எல்லை ஒன்று, கடல் எல்லை வந்து பார்த்திங்கன்னா 15,200 கிலோமீட்டர். இந்தியா எந்த நாட்டுடன் அதிகபட்சமான நில எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது? இந்தியா எந்த நாட்டுடன் அதிகபட்சமான நில எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னா வங்காளதேசம் 4,516 கிலோமீட்டர். இந்தியாவின் மொத்த கடற்கரையின் நீளம். இந்தியாவின் மொத்த கடற்கரையின் மொத்த நீளம் 7,516.6 கிலோமீட்டர். இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி. இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற பகுதி பாக் நீர் சந்தி. இந்தியாவின் அமைவிடம் வட அச்சத்தில் எவ்வளவு அப்படின்னா 8°4' வட அச்சம் முதல் 37°6' வட அச்சம் வரை 120. 1 டிகிரி தீர்க்கக்கோடுகளை கடக்க எடுத்து காலம். 1 டிகிரி தீர்க்கக்கோடுகளை கடக்க எடுத்துக்கொள்ளும் காலம் 4 நிமிடம் 121. மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா எத்தனை தீர்க்கக்கோடுகளை கொண்டுள்ளது அப்படின்னா 30 தீர்க்கக்கோடுகளை கொண்டுள்ளது. மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்திற்கும் உள்ள தலைநேர வேறுபாடு அப்படின்னா 1 மணி 57 நிமிடம் 12 வினாடி தலைநேர வேறுபாடு மேற்கில் உள்ள குஜராத்திற்கும் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்திற்கும் ஏற்படுகிறது. இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் சராசரி நேரத்தை விட எவ்வளவு நேரம் முன்னதாக உள்ளது? இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் சராசரி நேரத்தை விட எவ்வளவு நேரம் முன்னதாக உள்ளதுன்னா 5.30 நிமிடம், 5.5 மணி நேரம். தீர்க்கரேகை இந்தியாவின் எந்த பகுதியின் வழியே செல்கிறது? தீர்க்கரேகை இந்தியாவின் எந்த பகுதி வழியே செல்கிறது அப்படின்னா மிர்சாபூர், அலகாபாத். இந்தியாவின் தென்கோடி முனை எது? இந்தியாவின் தென்கோடி முனை இந்திரா முனை. இந்தியாவின் நிலப்பகுதியின் தென்கோடி முனை. இந்தியாவின் நிலப்பகுதியின் தென்கோடி முனை குமரி முனை. இந்தியாவின் வடமுனை. இந்தியாவின் வடமுனை இந்திரா கோல் முனை. இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் தொலைவு எவ்வளவு? இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் 3,214 கிலோமீட்டர். இந்தியாவின் கிழக்கு மேற்கு பரவல் தொலைவு. இந்தியாவின் கிழக்கு மேற்கு பரவல் தொலைவு 2,933 கிலோமீட்டர் 130. உலகின் கூரை எது? உலகின் கூரை. உலகின் கூரை பாமீர் முடிச்சு. இந்தியாவில் தற்போதுள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை. இந்தியாவில் உள்ள தற்போதுள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை 28. யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை. யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை 9. இந்தியாவின் இயற்கை அமைப்புகளை எத்தனை பெரும்பிரிவுகளாக பிரிக்கலாம்? இந்தியாவின் இயற்கை அமைப்புகளை எத்தனை பெரும்பிரிவுகளாக பிரிக்கலாம் அப்படின்னா 6 பெரும்பிரிவுகளாக பிரிக்கலாம். இமாலயா என்ற சொல்லின் பொருள் என்ன? இமாலயா என்ற சொல்லின் பொருள் பனி உறைவிடம். 135. இந்தியாவிலே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர். இந்தியாவிலே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆரவல்லி. 136. இமயமலையின் உயர்ந்த சிகரம். இமயமலையில் உள்ள உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட். இந்தியாவின் உயரமான சிகரம் காட்வின் ஆஸ்டின் 86.11 மீட்டர். உலகில் உள்ள உயரமான சிகரங்களில் இமயமலை எத்தனை சிகரங்களை கொண்டுள்ளது? உலகில் உள்ள உயரமான சிகரங்களில் இமயமலை எத்தனை சிகரங்களை கொண்டுள்ளதுன்னா 9 சிகரங்கள். மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரையும் இமயமலையும் இணைக்கும் பகுதி. மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரையும் இமயமலையும் இணைக்கும் பகுதி பாமீர் முடிச்சு. காரோகோரம் கணவாய். காரோகோரம் கணவாய் எங்கு உள்ளது? ஜம்மு காஷ்மீர். பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் எது? பாகிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் எதுனா ஹைபர் கணவாய். மேற்கு இமயமலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேற்கு இமயமலை டிரான்ஸ் இமயமலை அல்லது திபெத்தின் இமயமலை. நேபாளம் சிக்கிமிற்கு இடையே அமைந்துள்ள சிகரம். நேபாளம் சிக்கிமிற்கு இடையே அமைந்துள்ள சிகரம் கஞ்சன்ஜங்கா. உலகின் 4வது உயரமான சிகரம். உலகின் 4வது உயரமான சிகரம் மக்காலு. கங்கோத்ரி, சியாச்சின் போன்ற பனியாறுகள் காணப்படும் இடம். கங்கோத்ரி, சியாச்சின் போன்ற பனியாறுகள் காணப்படும் இடம் ஹிமாத்ரி. இமயமலையின் கிழக்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது?
இமயமலையின் கிழக்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா பூர்வாஞ்சல். இமயமலையின் வெளிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா சிவாலிக். கிழக்கு பகுதி டூயர்ஸ், மேற்கு பகுதி டூன்கள். பழைய வண்டல் மண் படிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பழைய வண்டல் மண் படிவு பாங்கர். புதிய வண்டல் மண் படிவு அல்லது பெட்லாண்ட் என அழைக்கப்படுகிறது. எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா காதர் சமவெளி. புதிய வண்டல் மண் காதர். இந்தியாவின் மிகப்பெரிய சமவெளி எந்த ஆற்றினால் உருவாக்கப்படுகிறது? இந்தியாவின் மிகப்பெரிய சமவெளி எந்த ஆற்றினால்? மகாநதியால் உருவாக்கப்படுகிறது. உலகின் மிகப்பெரிய சமவெளியை உருவாக்குவது எது? எந்த ஆறுகள்? உலகின் மிகப்பெரிய சமவெளி அப்படின்னா கங்கை பிரம்மபுத்திரா சமவெளி. சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி எங்கே உள்ளது? சாம்பார் குழம்பு தான் பார்த்துருப்பீங்க. சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி எங்கே உள்ளதுன்னா ராஜஸ்தான். ஆனைமலையில் அமைந்துள்ள மிக உயரமான சிகரம். ஆனைமலையில் அமைந்துள்ள மிக உயரமான சிகரம் ஆனைமுடி, 2695 மீட்டர். பிரம்மபுத்திரா சமவெளியின் பெரும்பகுதி எங்கு அமைந்துள்ளது? பிரம்மபுத்திராவின் சமவெளியின் பெரும்பகுதி எங்கு அமைந்துள்ளதுன்னா அஸ்ஸாம். தீபகற்ப பீடபூமி எத்தனை சதுர கிலோமீட்டர்? தீபகற்ப பீடபூமி எத்தனை சதுர கிலோமீட்டர் கொண்டதுன்னா 16 லட்சம் சதுர கிலோமீட்டர். தக்கான பீடபூமியின் வடிவம் என்ன? தக்கான பீடபூமியின் வடிவம் முக்கோண வடிவம். ஆரவல்லி மலைத்தொடரின் உயரமான சிகரம். ஆரவல்லி மலைத்தொடரின் உயரமான சிகரம் குருசிகர். மேற்கு தொடர்ச்சி மலையின் வடக்கு பகுதி. மேற்கு தொடர்ச்சி மலையின் வடக்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா சயாத்ரி. கிழக்கு தொடர்ச்சி மலையின் வேறு பெயர். கிழக்கு தொடர்ச்சி மலையின் வேறு பெயர் பூர்வாத்ரி. மேற்கு தொடர்ச்சி மலையும் மிக முக்கியமான கேள்வி. மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் ஒன்றிணையும் பகுதி என சந்திக்கும் இடம் நீலகிரி. இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனம். இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனம் தார் பாலைவனம். தார் பாலைவனம் உலகின் எத்தனையாவது பெரிய பாலைவனம்? தார் பாலைவனம் உலகில் எத்தனையாவது பெரிய பாலைவனம்னா 17வது பெரிய பாலைவனம். மேற்கு கடற்கரையின் வடப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேற்கு கடற்கரையின் வடப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா கொங்கன் கடற்கரை. மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா வட சர்க்கார். கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதி. கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதி சோழமண்டல கடற்கரை. உலகின் இரண்டாவது பெரிய கடற்கரை எது? உலகின் இரண்டாவது பெரிய கடற்கரை சென்னை மெரினா. இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி. இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி சில்கா ஏரி. தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவின் எல்லையில் அமைந்துள்ள ஏரி. தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவின் எல்லையில் அமைந்துள்ள ஏரி பழவேற்காடு ஏரி. கிருஷ்ணா மற்றும் கோதாவரி ஆற்றுக்கு இடையே அமைந்துள்ள ஏரி. கிருஷ்ணா கோதாவரி கொள்ளேறு. அந்தமான் நிக்கோபார் உள்ள தீவுகளின் எண்ணிக்கை 572. இது அந்தமான் நிக்கோபார் எங்கு அமைந்துள்ளதுன்னா வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ளது. லட்சத்தீவில் உள்ள தீவுகளின் எண்ணிக்கை. லட்சத்தீவில் உள்ள தீவுகளின் எண்ணிக்கை 27. லட்சத்தீவு எந்த கடலில் அமைந்திருக்குன்னா அரபிக்கடலில் அமைந்திருக்கு, 172. அந்தமான் நிக்கோபார் தீவின் தலைநகர் எது? அந்தமான் நிக்கோபார் தீவின் தலைநகர் போர்ட் பிளேயர். லட்சத்தீவின் தலைநகர் எது? லட்சத்தீவின் தலைநகர் கவுகாத்தி. புவி உள் இயக்க விசை மற்றும் எரிமலைகளால் உருவான தீவு. அந்தமான் நிக்கோபார் தீவு. புவி உள் இயக்க விசை மற்றும் எரிமலைகளால் உருவான தீவு அந்தமான் நிக்கோபார் தீவு. 175. இந்தியாவில் ஒரே செயல்படும் எரிமலை எங்கு உள்ளது அப்படின்னா பாரன் தீவில் உள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவில் உள்ள பாரன் தீவில் தான் இந்தியாவில் ஒரே செயல்படும் எரிமலை அமைந்துள்ளது. முருகப்பாறைகளால் உருவான தீவு. முருகப்பாறைகளால் உருவான தீவு லட்சத்தீவு. அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டங்களிலிருந்து பிரிக்கும் கால்வாய். அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டங்களிலிருந்து பிரிக்கும் கால்வாய் 10 டிகிரி கால்வாய். லட்சத்தீவு கூட்டங்களை மாலத்தீவு கூட்டங்களிலிருந்து பிரிக்கும் கால்வாய் 8 டிகிரி கால்வாய். லட்சத்தீவு கூட்டங்களை மாலத்தீவு கூட்டங்களிலிருந்து பிரிக்கும் கால்வாய் 8 டிகிரி கால்வாய். பறவைகள் வசிக்கும் சரணாலயமான பெட் தீவு எங்கு அமைந்துள்ளது? பெட் தீவு லட்சத்தீவில் அமைந்துள்ளது. மினிக்காய் மற்றும் அமினித்தீவு கூட்டங்களை லட்சத்தீவு என்று எப்போது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? மினிக்காய் மற்றும் லட்சத்தீவு கூட்டங்களை அமினித்தீவு கூட்டங்களை லட்சத்தீவு என்று எப்போது பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுன்னா 1973. முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் இணைந்து உருவாகும் பரப்பளவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முதன்மை ஆறுகள் துணை ஆறுகள் இணைந்து உருவாகும் பரப்பளவு கொப்பரை. சிந்து நதியின் பிறப்பிடம். சிந்து நதியின் பிறப்பிடம் மானசரோவர். சிந்து நதியின் பிறப்பிடம் எது? மானசரோவர்.
சிந்து நதியின் துணையாறுகளின் எண்ணிக்கை. சிந்து நதியின் துணையாறுகளின் எண்ணிக்கை 5. சிந்து நதியின் மிகப்பெரிய துணை ஆறு. சிந்து நதியின் மிகப்பெரிய துணை ஆறு சினாப். கங்கை உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தரகாசி மாவட்டத்தில் உள்ள என்ன பெயரில் உற்பத்தியாகிறது? கங்கை உற்பத்தியாகும் இடத்தில் அதனுடைய பெயர் பாகிரதி. கங்கை உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தரகாசி மாவட்டத்தில் உள்ள என்ன பெயர் உற்பத்தி ஆகிறதுனா பாகிரதி. இந்தியாவில் கங்கை எவ்வளவு நீளம் பாய்கிறது? இந்தியாவில் கங்கை எவ்வளவு நீளம் பாய்கிறதுனா 709 கிலோமீட்டர். கங்கை நதியின் நீளம். கங்கை நதியின் நீளம் சுமார் 25 கிலோமீட்டர். இந்தியாவின் மிகப்பெரிய நதி. இந்தியாவின் மிகப்பெரிய நதி கங்கை நதி. கங்கை வங்காளதேசத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கங்கை வங்கதேசத்தில் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா பத்மா. உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாக்களை உருவாக்கும் ஆறுகள். உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாக்களை உருவாக்கும் ஆறுகள் கங்கை, பிரம்மபுத்திரா ஆறுகள். பிரம்மபுத்திரா உருவாகும் இடம். பிரம்மபுத்திரா உருவாகும் இடம் செமாயுடங். பிரம்மபுத்திரா உருவாகும் இடம் செமாயுங் டங். பிரம்மபுத்திரா ஆறு திபெத் பகுதியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பிரம்மபுத்திரா ஆறு திபெத் பகுதியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா சாங்போ. சாங்போ என்றால் என்ன பொருள் அப்படின்னா தூய்மை. பிரம்மபுத்திரா ஆறு அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள எந்த மலை இடுக்கின் வழியாக இந்தியாவிற்குள் நுழைகிறது அப்படின்னா திக்காங். பிரம்மபுத்திரா ஆறு அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள எந்த மலை இடுக்கின் வழியாக இந்தியாவுக்குள் நுழைகிறது அப்படின்னா திக்காங். பிரம்மபுத்திரா ஆறு வங்கதேசத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பிரம்மபுத்திரா ஆறு வங்கதேசத்தில் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா ஜமுனா. கங்கை ஆற்றுடன் இணைந்த பிறகு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா மேக்னா. மகாநதி எங்கு உற்பத்தி ஆகிறது அப்படின்னா சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் மாவட்டத்தில் உள்ள சிகா என்ற இடத்தில் உற்பத்தி ஆகிறது மகாநதி. தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிகப்பெரிய ஆறு. தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிகப்பெரிய ஆறு கோதாவரி. அதோட நீளம் 1465 கிலோமீட்டர். தீபகற்ப இந்தியாவில் பாயும் கோதாவரி விருத்த கங்கா என அழைக்கப்படுகிறது. கோதாவரி டெல்டா பகுதியில் அமைந்துள்ள நன்னீர் ஏரி. கோதாவரி டெல்டா பகுதியில் அமைந்துள்ள நன்னீர் ஏரி கொல்லேறு ஏரி. கிருஷ்ணா நதி எங்கு உற்பத்தி ஆகிறது? கிருஷ்ணா நதி மகாபாலேஸ்வரில் உற்பத்தி ஆகிறது. தீபகற்ப இந்தியாவில் பாயும் இரண்டாவது பெரிய ஆறு. தீபகற்ப இந்தியாவில் பாயும் இரண்டாவது பெரிய ஆறு கிருஷ்ணா. காவிரி எங்கு உற்பத்தி ஆகிறது? காவிரி எங்கு உற்பத்தி ஆகிறது அப்படின்னா தலைக்காவிரி கர்நாடகாவில் உள்ள குடகு மலையில். காவிரியின் நீளம். காவிரியின் நீளம் 800 கிலோமீட்டர். காவிரி ஆறு எந்த இடத்தில் வங்கக்கடலை கலக்கிறது? காவிரி ஆறு எந்த இடத்தில் வங்கக்கடலை கலக்கிறதுனா பூம்புகார். நர்மதை ஆறு எங்கு உற்பத்தி ஆகிறது? நர்மதை ஆறு எங்கு உற்பத்தி ஆகிறது அப்படின்னா அமர்கண்டாக் பீடபூமியில். தீபகற்ப இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் நதிகள். தீபகற்ப இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் நதிகள் நர்மதை, தபதி, மாகி. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளின் நீளமானது நர்மதை. வண்டல் சமநிலையில் உள்ள உயர் நிலப்பகுதி ஷார்ட்ஸ் சதுப்பு நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா பில்ஸ். தீபகற்ப பீடபூமியின் உயரமான சிகரம் ஆனைமுடி 2695 கிலோமீட்டர். தீபகற்ப பீடபூமியை இரு பெரும்பிரிவுகளாக பிரிக்கும் ஆறு. தீபகற்ப பீடபூமியை இரு பெரும்பிரிவுகளாக பிரிக்கும் ஆறு நர்மதை. தபதி ஆறு எங்கு உற்பத்தி ஆகிறது? தபதி ஆறு எங்கு உற்பத்தி ஆகுதுன்னா முல்டாய் மத்திய பிரதேசத்தில் பெட்டுல் மாவட்டம் முல்டாய் அப்படிங்கிற இடத்துல. விந்திய மலையின் தென்பகுதியின் பிளவு பள்ளத்தாக்கினால் நர்மதை மற்றும் தபதி ஆறுகள் மேற்கு நோக்கி பாய்ந்து எந்த கடலை கடக்கிறது? அப்போ நர்மதை மற்றும் தபதி ஆறுகள் மேற்கு நோக்கி பாய்கிறதுக்கு என்ன காரணம்னா விந்திய மலையின் தென்பகுதியில் உள்ள பிளவு பள்ளத்தாக்கு. அது எந்த கடலை கலக்குதுன்னா அரபிக்கடலில். சமச்சீர் காலநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சமச்சீர் காலநிலை எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா பிரிட்டிஷ் காலநிலை. நாட்டை இரு சம பாகங்களாக பிரிப்பது கடகரேகை. புவிப்பரப்பில் இருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் எத்தனை டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைகிறதுனா 6.5 டிகிரி செல்சியஸ். காலநிலை என்பது 30 முதல் 35 ஆண்டுகள் சராசரி வானிலையை குறிப்பது. வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பது. மான்சூன் என்ற சொல் எந்த சொல்லிருந்து பெறப்பட்டது? மௌசிம் என்ற அரபு சொல். உலகிலே மிக வறண்ட பாலைவன பகுதி எதுனா அட்டகாமா. வானிலை நிபுணர்கள் இந்தியாவின் காலநிலை எத்தனை பருவங்களாக அடையாளம் கொண்டுள்ளனர் அப்படின்னா 4 பகுதிகளாக. மாஞ்சாரால் என்ற மலை எந்த மாநிலத்தில் உள்ள மாங்காய்கள் விரைவாக முதிர்வதற்கு உதவுகிறது அப்படின்னா கேரளா, கர்நாடகா. ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையில் இருந்து வீசும் தலக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா நார்வெஸ்டர் அல்லது கால்பைசாகி. உலகளாவிய காலநிலையான எல்னினோ நிகழ்வு எந்த பருவ காற்றினால் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுகிறது? உலகளாவிய காலநிலையான எல்னினோ நிகழ்வு எந்த பருவகாற்றின் காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னா
தென்மேற்கு பருவக்காற்று. உலகிலேயே அதிகளவிய மழையை பெறும் பகுதி மவுண்ட் சிண்ட்ரோம், மேகாலயா. எத்தனை மில்லிமீட்டர்னா 1141 மில்லிமீட்டர். இந்த மவுண்ட் சிண்ட்ரோம் எவ்வாறு மழைப்பொழிவு பெறுகிறதுனா, காசி, காரோவ், ஜெயந்தியா மலைக்குன்றுகளால் தென்மேற்கு பருவக்காற்று தடுக்கப்படுவதால் மழைப்பொழிவு ஏற்படுகிறது. 223. பூமி சுழல்வதால் ஏற்படும் விசை கொரியாலிஸ் விசை. இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் 75% மழைப்பொழிவானது எந்த பருவக்காற்று காலத்தில் கிடைக்கிறது? இந்தியாவிற்கு அதிகமான மழைப்பொழிவு தென்மேற்கு பருவக்காற்று. சந்தன மரம், ரோஸ் மரம், குசம் மரம், மாகு மரம், மூங்கில் மரம் ஆகியவை எந்த காடுகளை சேர்ந்த மரங்கள்? அயன மண்டல இலையுதிர் காடுகள். தமிழ்நாட்டின் மாநில விலங்கு நீலகிரி வரையாடு. யூக்கலிப்டஸ் தாவர சாகுபடியால் பாதிக்கப்படும் விலங்கு நீலகிரி ஆடு. ஆந்திரா, ஹரியானா, பஞ்சாபிற்கான மாநில விலங்காக திகழ்வது கலைமான். இந்திய வனவிலங்கு வாரியம் எப்போது உருவாக்கப்பட்டது? 1952. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 1972. இந்தியாவில் உள்ள தேசிய பூங்காக்களின் எண்ணிக்கை 102. இந்தியாவில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்களின் எண்ணிக்கை 515. இந்தியாவில் உள்ள உயிர்க்கோள காப்பகங்களின் எண்ணிக்கை 18. புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1973. 1979 உள்ள புலிகளின் எண்ணிக்கை 1979 இருந்த புலிகளின் எண்ணிக்கை 3015. உயிர்க்கோள காப்பகங்கள் அச்சனக்மர் எங்கே இருக்குன்னா அமர்கண்டில் இருக்குது. அகத்தியர் மலையில் கேரளா. திப்புரு சைக்கோவா அஸ்ஸாம். மன்னார் வளைகுடா தமிழ்நாடு. நீலகிரி தமிழ்நாடு. பன்னா மத்திய பிரதேசம். சேஷாசலம் ஆந்திர பிரதேசம். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் எப்போது அமைக்கப்பட்டது? 1953. இந்தியாவில் உள்ள மண் வகைகள் எத்தனை? 8. இந்தியாவில் அதிகமாக காணப்படும் மண் வகை கரிசல் மண். வெளிர் நிறமுடைய மணற்பாங்கான மண் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? காதர். தக்கான பகுதியில் உள்ள பசால்ட் பாறைகளிலிருந்து உருவான மண் கரிசல் மண். கரிசல் மண்ணின் கருமை நிறத்திற்கு காரணம் டைட்டானியம் மற்றும் இரும்பு தாது. பழமையான படிக பாறைகளான கிரானைட் மற்றும் நைஸ் போன்ற பாறைகள் சிதைவடைவதால் உருவாகும் மண் செம்மண். செம்மண்ணில் அதிகமாக காணப்படும் தனிமங்கள் இரும்பு மற்றும் மெக்னீசியம். இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்தப்படும் பாசன வகை கிணற்று பாசனம். இந்தியாவின் மிக பழமையான பாசன முறை ஏரி பாசனம். குறைந்தளவு நீரில் அதிக மகசூல் பெற ஏற்படுத்தப்பட்ட திட்டம் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா. உலகின் மிகப்பெரிய புவியீர்ப்பனை பக்ரானங்கள். எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுனா சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. உலகின் மிக நீளமான அணை எது? ஹிராக்குட் அணை. இது எந்த நதியில் கட்டுனா மகாநதியில் கட்டப்பட்டுள்ளது. இடற்பெயர்வு வேளாண் பெயர்கள் ஜூம் அஸ்ஸாம், பொன்னம் கேரளா, பொடு ஆந்திர பிரதேசம், பீவார் மாசான் ஒடிசா, பென்டா பீரா மத்திய பிரதேசம், காரிப். அடுத்து பருவங்கள். காரிப் பருவம் அப்படிங்கிறது எந்த மாதம் அப்படின்னா ஜூன் டு செப்டம்பர். ராஃபி பருவம் அக்டோபர் டு மார்ச். சையது பருவம் ஏப்ரல் டு ஜூன். நெல் எந்த நாட்டின் பூர்வீக பயிர்? இந்தியாவின் பூர்வீக பயிர். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் புக்கிலேருந்து எப்படி கொஷின் ப்ரிப்பேர் பண்ணுறது, கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க, கொஷின் மாடல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் அனைத்து தேர்வுகளும் வெற்றி பெறலாம். தொடர்ச்சியாக படிங்கள். வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.